இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸிட் போல் அப்படிங்கிற ஒரு மேட்ரு. இதுவே ஒரு ஃபன்னு தான். ஆனால் இதில் ஒரு ஃபன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ரிசல்ட்டுக்கு முன்னாடி எக்ஸிட் போல்னு ஒரு ரிசல்ட் வரும் அப்படிங்கிறதே இங்கே நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கு நேற்று வரைக்கும். இப்போ இந்த எக்ஸிட் போல் வந்துட்டு ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 2026 கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறது யார்? ஏன்னா பயங்கர காம்படிஷன் இருக்குது. யார் ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிறது தெரியல. புதிய முகங்கள் இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அந்த ஒரு கியூரியாசிட்டியில் சரி எக்ஸிட் போல் என்ன வந்திருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. இந்த எக்ஸிட் போல காமெடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவனுக்கு எந்தெந்த மாதிரி வேணுமோ அந்தந்த மாதிரி எடிட் பண்ணி தள்ளுறானுங்க. ஒருத்தன் பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் ஆட்சிக்கு வருங்கிறான், மறுபடியும் ஸ்டாலின் தான் உட்காருவாரு அப்படிங்கிறான். இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா இல்ல ஏடிஎம்கே தான் வருங்கிறான். இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா இல்ல டிவிக்கே தான் பெரும்பான்மை காமிச்சிருக்காங்க, இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா எக்ஸிட் போல் எத்தனை மக்கள் கிட்ட எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு பெருசா இந்த எக்ஸிட் போல் எல்லாம் நம்பிக்கை கிடையாது. இதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பிலேயே எனக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது. ஒரு 4 நாள் என்ன இதுல ஒரு 2 நாள் அதுல ஒரு 2 நாள் 4 நாள் எவன் ஆட்சி அமைக்க போறான் அப்படின்னு தெரிஞ்சு போயிருமே. அதுக்கப்புறம் அதை பத்தி பேசிக்குவோம். என்னை மாதிரியே எத்தனை பேர் இதில் நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அண்ட் எக்ஸிட் போலப்போ உங்ககிட்ட வந்து யார் ஒப்பீனியன் கேட்டாங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. எங்களால ஒரு வயலும் கேட்கல. நான் ஓட்டு போட்டதே எவனும் பார்க்கல.